This video sponsored by BuyMote. BuyMote app டவுன்லோட் பண்ணுங்க, ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நம் பூமியில் வேற்று கிரகம் போல தோற்றமளிக்கும் ஒரு அதிசய தீவு, அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படங்களில் ஏலியன்கள் உலகம் தொடர்பான காட்சிகளில் இருக்கும் வித்தியாசமான இடத்தை நீங்கள் நேரில் பார்க்க நேரிட்டால் எப்படி இருக்கும்? ரத்தம் கக்கும் வெள்ளரி, டிராகன் குட்டி போடும் மரம், இவை அனைத்தும் இருக்கும் ஒரு வித்தியாசமான தீவுதான் ஏமன் நாட்டில் உள்ள சொகோட்ரா தீவு. ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுலா பிரியர்கள் மத்தியில் ஒரு கதை உள்ளது. அதாவது ஏமன் அருகே உள்ள ஒரு தீவில் ரத்தம் கக்கும் வெள்ளரி பழம் இருப்பதாகவும் அங்குள்ள மரங்களிலிருந்து டிராகன் குட்டிகள் பிறப்பதாகவும் கதை சொல்கிறார்கள். ஆசிய நாடுகளுக்கு சுற்றுலா சென்று வந்தவர்கள் தான் இப்படி கதையை பரப்புகிறார்கள். இதில் பாதி நிஜம், பாதி கற்பனை. ஆனால் இந்திய பெருங்கடலில் நாம் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களை சுமந்து நிற்கிறது ஒரு தீவு. இந்திய பெருங்கடலில் ஏமன் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு தீவு கூட்டம் தான் சொகோட்ரா. 4 தீவுகள் அடங்கிய இந்த சொகோட்ரா அதிசயங்களின் பொக்கிஷமாக உள்ளது. இங்கு நாம் பார்க்கும் எதையும் பூமியில் வேறு எங்குமே பார்க்க முடியாது. இங்குள்ள மரங்கள், விலங்குகள் எல்லாமே வித்தியாசமாக உள்ளது. ஏமன் நாட்டிலிருந்து சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆப்பிரிக்க நாடான சொமாலியாவிலிருந்து சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது இந்த சொகோட்ரா தீவு. 139 கிலோமீட்டர் நீளமும் 49 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இந்த சொகோட்ரா தீவு. பீடபூமி, சமவெளி மற்றும் மலைகள் நிறைந்த இந்த சொகோட்ரா தீவு பாதி பாலைவன தீவாகும். இங்குள்ள மலைகளில் ஏராளமான தீவுகள் இருக்கின்றன. அங்கு அமைந்துள்ள குகைக்குள் சென்று பார்த்தால் ஹாலிவுட் படங்களில் வேற்று கிரகவாசிகளின் நகரங்கள் வரும் காட்சிகளைப் போலவே இருக்குமா? அதே போல அந்த தீவில் இருக்கும் தாவரங்களையும் விலங்குகளையும் உலகில் வேறு எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. அந்த தீவில் சுமார் 40,000 மக்கள் வசிக்கிறார்கள். ஹைபோ என்பது அந்த தீவின் முக்கியமான நகரமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை இந்த தீவில் மழைக்காலமாகும். அப்போது கடல் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படும். இதனால் கப்பல் போக்குவரத்து இருக்காது. எனவே இந்த 4 மாதங்களும் சொகோட்ரா உலகின் மற்ற நாடுகளிலிருந்து துண்டிக்கப்படும். இப்படி ஒரு அதிசய தீவு இருப்பதை பலருக்கும் தெரியாது. இந்த தீவின் மொத்த தாவர வகைகளில் 1/3 பங்கு உள்ளூர் இனங்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீவில் ஒரு வித்தியாசமான மரம் உள்ளது. டிராகன் எனப்படும் இந்த மரம் ஒரு குடை போன்று காட்சியளிக்கிறது. அவற்றை பார்த்தால் நமக்கு ஏதோ வேற்று கிரகம் போன்று காட்சியளிக்கும். இந்த மரங்கள் பல நூற்றாண்டுகள் பழமையானது என்று கூறுகிறார்கள். டிராகன் மரத்தை அறுக்கும் போது ரத்தம் போன்ற திரவம் வருமா? இந்த திரவம் பல்வேறு மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த தீவின் கடற்கரையில் பிடிப்பட்ட பெரிய மீன் உலகில் இதுவரை பார்த்திராத புதிய வகை மீனாகும். இந்த சொகோட்ரா தீவிற்கும் இந்தியாவிற்கும் பண்டைய வர்த்தக உறவுகள் இருந்ததாக கூறுகிறார்கள். இந்த சொகோட்ரா தீவு அவற்றின் தனித்துவமான மொழி, கலாச்சாரங்களின் கலவை, அற்புதமான இயற்கை அம்சங்களுக்காக யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டது. பொதுவாக தனக்கு தொடர்பில்லாத ஒரு சூழலில் வாழும்போது தன் தேவைக்கேற்ப வளர்ச்சியை மாற்றிக்கொள்ளும். இதை சிற்றின தோற்றம் என்று கூறுகிறார்கள். சொகோட்ரா தீவில் இந்த சிற்றின தோற்றம் காரணமாகத்தான் பல உயிர்கள் உருவாகின்றன என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதனால்தான் யுனெஸ்கோ இந்த தீவை ஒரு பாரம்பரிய இடமாக அங்கீகரித்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.